அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச் மோராயம்பாளையம் vs சமயபுரம் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் குணா, நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் சுட்டி பாய் மோராயம்பாளையத்துக்காக. சமயபுரத்துக்காக முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. பவர் பிளே ஓவர், முதல் பந்து நல்லாவே தூக்கி போட்டாருங்க. ப்ளே பண்ணார், குத்த விட்டாங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். சிங்கிள் இங்கே டபுளாக மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், செகண்ட் ஒன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காருங்க. நேராக தூக்கி காலில் பெருசாக டர்ன் ஆகலை இந்த பந்து. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் குணா இருக்காங்க. சரியாக பல்ல குத்தி லெக் ஸ்லிப் வச்சுருக்காங்க. தெளிவான ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. சிங்கிள் இங்கே போன பால் வைட்டு சொரி பால். இந்த பால் நல்லாவே தூக்கி போட்டிருக்காங்க. குத்துனதுக்கப்புறமா டர்ன் ஆச்சு, டாட்டு. அடுத்த வந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, ஃபாஸ்ட்டாக பேட்டையும் விட்டார். சிங்கிள் எடுக்கிறாங்க. முக்கியமான வந்து பவர் பிளேயில் லாஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். அங்கேருந்து திருப்பி இருக்காரு. டாட்டா இருக்குது. பவுண்டரி கொடுக்காம போடப்பட்ட ஓவர்னு சொல்லுவேன். நல்லா போட்டு போயிருக்காங்க சதீஷ். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க மோராயம்பாளையம். செகண்ட் ஓவர் இங்கே லிங்கம் போட வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைடு செக்கில் 5 பேர். முதல் பந்து வெட்டுந்த வைடு போயிருக்குமோன்னு தோணுது. துரத்துனாரு. அங்கேயும் ஒரு ஃபீல்டர் செகண்ட் டேக்கில் எடுத்துருவான்னு பார்த்தேன். எடுக்க முடியல. கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. சிங்கிள் டபுளாக மாறுது. செகண்ட் ஒன் சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தடவை விடாமல் எடுத்துட்டாங்க. செகண்ட் பாலில் விக்கெட். இங்கே ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் திரு. தேர்ட் பால் ஓவரில் அவரை பிடிக்கிற முதல் பந்து அவுட் சைட் ஏஜ் ஃபஸ்ட் ஸ்லிப்புக்கு போகும். ஃபஸ்ட் ஸ்லிப் தெளிவாக எடுத்தால் சான்ஸ் இருந்துச்சு. சிங்கிள் எடுத்துட்டாங்க இந்த மந்தில். ஃபோர்த் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு பவுலர் டாட்டா இருக்குது இந்த வந்து. போன பால் நோ பால் கொடுத்துருந்தாங்க. இந்த பால் பவுலிங் சேஞ்சு. அலெக்ஸ் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. போன பால் வைடு சொரி பால். இந்த பால் பிச் அப் டெலிவரி நல்லா ஸ்டாப். ஹேண்ட் வச்சு தடுத்துட்டாரு. சிங்கிள் எடுத்துட்டாங்க இந்த மந்திலையும். ஸ்ட்ரைக்கில் திரு லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் பீட்டன் ஆஃப் சைடில் அடித்து ஏற்றிட்டார். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் போடக்கூடாத ஒன்று நினைக்கிறேன். அப்படி அள்ளி விட்டாரா? தட்டி விட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே. இந்த பால் செக் பண்ணிட்டு 6 கொடுத்துட்டாங்க. கேட்சை தள்ளி விடும் போது கால் பட்டிருக்கு லைனில். ஓவரை முடிக்கிறாங்க. அதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க மோராயம்பாளையம். சதீஷ் நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் குணா முதல் பந்து தூக்கி போட்டாருங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் நல்லாவே தூக்கி போட்டார். செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்லேருந்து அங்கேருந்து திருப்பி இருக்காரு. ஸ்டெம்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டார் குணா. போன பால் வைட்டு ரீபால். இந்த பால் பெருசாக கட் பண்ண பார்க்கல. பட் கரெக்டான டைமிங்கில் பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணார். வந்த வேகத்தை அப்படியே யூஸ் பண்ணார். 4 கொண்டு வராங்க. அங்கே 3 ஃபீல்டர் வேறு டீம் பிடிக்க முடியல. அந்த வந்த பிளேஸ்மெண்ட் தான் இந்த பவுண்டரி காரணம். சதீஷ் குணா தூக்கி போட்டாருங்க. டெஸ்ட்டு பண்ணுறாரு பேட்ஸ்மேனை. வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்காங்க. அடுத்த விக்கெட்டு இவ்வளோ நின்று ஆடி இந்த குணா அவர்களோட விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராகவன் வராங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் ராகவன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து அது பவுண்ட்ரியே போயிடுச்சுங்க. ஆக்சுவலாக லெக் சைடில் வர பந்து லைட்டாக தட்டி விட்டாலும் சரி, ஒய்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டாலும் சரி, டக்குன்னு இங்கே பவுண்ட்ரி போயிடும். லாஸ்ட் ஒன் ஓவரில் தூக்கி போடப்பட்ட பந்து ஸ்லாக் ஷாட் செம்ம ஹைட் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். ஐயோ கேட்ச் ட்ராப் மரத்தில் பட்டிருக்கு. பவுண்ட்ரி. அப்போ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டாலும் 10 ரன் ரேட்டில் கரெக்டாக போயிட்டுருக்காங்க மோராயம்பாளையம். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு பிரகாஷ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் திரு இந்த ஓவரோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் பாட்டுச்சுங்க. அது கன்ஃபார்மாக இங்கே ஆரா கேட்ச் டேக்கன் போயிடுச்சுன்னு நினச்சேன். என்ன போயிடுச்சுன்னு நினச்சா உள்ளே வந்துடுச்சு பந்து. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ஓவரில் பிரகாஷ் வந்து ஃபுல் டாஸ் பால். இது தெளிவாக பட்டுச்சோ. இதுவும் ஒரு கேட்சாக அமைஞ்சிருக்கு. பேக் டு பேக் 2 கேட்ச்சு ஃபுல் டாஸ் மூலியமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அவர் பேர் ராஜ். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஜீவா. bowling போடுவார், பேட்டிங் ஆடுவார், ஹிட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஃபியூ மோர் பால்ஸ் டு கோ இந்த இன்னிங்ஸில். பிரகாஷ் அந்த அவர் பிடிக்கிற முதல் பந்து ஒயில் என்ன உரசி போட்டாங்க. பேஸ் கால் என்னன்னு பார்ப்போம்.
லீகல் சொல்லிட்டாங்க, அவசியம் ஏறி போன காரணத்தினால சிங்கிள் எடுத்திருக்காங்க பைல். பிரகாஷ் அந்த அடுத்த பந்து ஸ்லாப் ஷாட்டுக்கு போனார், பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, காட்டன் போல்ட்டுக்கு பவுலரே வந்து எடுத்துட்டார். நியூ பர்சன் டியோ ஸ்வீப் ஷாட்டுக்கு போனாங்க, ஃபுல் டாஸ் பால் அகெயின் சிங்கிள் எடுக்கிறாங்க. முக்கியமான பந்து இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் ஜீவா பிரகாஷ் வந்து ஐயோ ஓவர் பிச்சிருவோம். இங்கே இதே வைக்காமல் விட்டாங்க, ரன் அவுட்டு. இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 32 ஆடினாங்க மோராயம்பாளையம். சமயபுரத்துக்கு 33 டார்கெட்டு, 24 பந்தில். சமயபுரத்தோட ஓப்பனிங் வரண்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சதீஷ், நான் செகஷனில் மோகன். ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவர் பிளே, ஒரே ஒரு பவர் பிளே ஓவர் தானே. முதல் பந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஃபுல் டாஸ் பால் அப்படியே திருப்பி விட்டார். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி, அங்கே அன்ஸ்டாப்பபிளாக வெளில ஓடிட்டுருக்கு வந்து. செகண்ட் பால் ஓவரில் விக்கெட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் லெக்கம் பேஸ் கால் ஸ்டிக்கில் பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வெயில் எனக்கு தெரில. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராஜ் வந்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் அவருக்கும் ஒரு ஃபுல் டாஸ், எக்ஸ்ட்ரா பவர் போட பார்க்கல, பட் ஆள் இல்லாத பக்கம் விழுவுது. குத்தி எம்பிச்சுன்னா 4 போயிடும். ஏஸ் அங்கே 4ங்க. அடுத்த பந்து தினேஷ் வந்து குட் ஷாட்டுங்க, பாடியை ஒட்டி வந்த பந்து இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. வெரைட்டி போகணும், தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் போட்டிருக்காரு அங்கே லாங் ஆன் ஃபீல்டர், லாங் ஆஃப் போய் எடுத்திருக்காரு. 2 இதில் தினேஷ் ராஜ் அடுத்த பந்து குட் ஷாட், சேம் ஷாட், பட் இது இந்த தடவை ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மிட் ஆஃப் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. சிங்கிள், ஃபிக்ஸிங்களுக்கு ரெடியாக இருந்த காரணத்தினால தப்பிச்சாங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜ் போன பால் வைடு, ரீபால் இந்த பால். ஐயோ இந்த பால் ஃபஸ்ட்டாக போதான்னு பார்த்தா மறுபடியும் ஒரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஸ்லிப்பு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஓவர் கிஷோர் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜ் முதல் பந்து ஓவர் பிச்சர் 1, பாட்டம் மேட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணார். லாங்கான், ஐயோ மிஸ்ஃபீல்டு, ஒரு பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க. அதில் சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. செகண்ட் ஒன் குட் ஷாட்டுங்க, ஓவர் பிச்சர் 1, பாடி லைனுக்கு வந்தால் கண்டிப்பாக பாட்டம் மேட்டை ஸ்ட்ரெயிட் பேட்டில் யூஸ் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கில் மோகன் குட் ஷாட், அப்படியே திருப்பி விட்டார். ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பவுண்ட்ரி போயிருக்குங்க, மரத்தில் குத்தி திரும்பி இருக்கு பந்து. ஃபீல்டர் விரட்டி போய் பிடிக்க முடியல. அடுத்த பந்து பெரிய சுற்றுக்கு போனாங்க. பிச்சு கொஞ்சம் பிஃபோராக இருந்துச்சு. 1 நல்ல யாருக்கார், எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, தெளிவாக யாருக்கருக்கு மட்டும் விட்டார். ரிலீஸை கரெக்டாக வச்சார். சிங்கிள் எடுக்கிறாங்க இங்கே. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் ராஜ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. சிட்டருங்க, நல்ல டேக்கனாங்க, குதிச்சு பிடிச்சாரு. ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு, உடச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. சமயபுரம் 12க்கு 11 தேவை. இந்த ஒரு லோகு போடுறாங்க. மோகன் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால், இன்சைட் வச்சு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இதுலேயும் செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ் நியூ பேட்ஸ்மேன் பிடிச்ச முதல் பால் ஒரு டிஃபென்ஸுக்கு போனாங்க. ஒரு ஜென்டில் புஷ், கவர்ஸ் த சைடில் சிங்கிள். தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. ஐயோ காட்டன் போல்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஃபாலோ த்ரூவில் எடுக்க முடியல, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. புல்லுக்கு போனாங்க. அலெக்ஸ் படல பேட்டில். லாஸ்ட் ரிமைனிங் லோகோ ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. புல்லுக்கு போனாங்க. நல்ல புல்லாதே போயிடுச்சுங்க. மிட் விக்கெட்டில் பெரிய ஆறுங்க. லாஸ்ட் 1 ரிமைனிங் இந்த ஓவரில் ஷார்ட்டில் இந்த ஃபீல்டர் அவர்கிட்ட போகும்போதே ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. சமயபுரம். நெக்ஸ்ட் ஓவர் இங்கே பிரசாந்த் போட வந்திருக்காங்க. 1 ரன் தேவை சமயபுரத்துக்கு. ஸ்கோர்ஸ் லெவல் இங்கே ஒட்டுந்தா வைடு போயிருக்கும். துரத்தி அந்த இடத்துல ஒரு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி அடித்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச்சு சமயபுரம் வெர்சஸ் மோராயம்பாளையம். சமயபுரம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.